நன்னி வீச்சியும் கண்ணி மருந்தியே தங்கள் தாம்பாளத்தின் மலர்களை பரப்பி கற்றும் மற்ற நண்பர்களுக்கு என் வாத பந்தங்களை ஜெயித்து தில்லை கரும் உயிர் வந்து பாடி எழுதப்படி என் சில பொருளாக மதித்து அறம் பொருள் ஜாகரமுடைய நாடகம் நடிக்கும் வகையில் சொல் குற்றம் பொருள் குற்றம் எழுத்து குற்றங்கள் ஏற்படி குற்றம் என்பதை நீக்கி உடல் வகை கொண்டு நாங்கள் விட தவறு செய்தால் எவ்வாறு ஆதரிப்பீர்களோ அதே போல் என்னையும் என்னை சார்ந்த நடிகர்களையும் ஆதரிக்கும்படி மிகத்தன்மை கட்டுக்கொள்வதை சேர்ந்துவதை நன்றி வணக்கம்.
சரி சரி. கல்லெல்லாம் மாணிக்கும் கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. அன்னவயல் மேற்காலே நம்ம ஒரு நடுவாளனுக்கு அடி அடியே நாட்டு சொல்லு நம்ம கண்டு சொட்டு அடியே துகனா குருவியெல்லாம்
ஆமா சொன்னாதான் தெரியும். மதுரை எனக்கு மாவட்டமா அவட்டமா 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 எனக்கு அருகிருக்கும் ஜக்கம்பட்டி ஜக்கம்பட்டி சித்தாம்பட்டி என்ற ஊராகும். இந்த சித்தாம்பட்டி கிராமத்திலே ஒரு சிற்று அரசர் போல நான் வேணாமா சுற்றி வாழ்ந்து வந்துட்டாலும் சரி எனக்கு திருமண வயதானவுடன் என் நாட்டு குலப்பன் எனக்கு திருமணம் எடுத்து வைத்தார்கள். என் மனைவின் பேர் செம்பாய் சேதுபதி செம்பாய் என்று என் நாட்டில் சீரும் சிறப்புமாக வளர்ந்து வருகிறேன். சரி எங்களுக்கும் திருமணமாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. உங்களுக்கா? சரிங்க. குழந்தைகள் இல்ல. இங்க வெளியூர் போயிட்டீங்களா? இல்ல வெளியூர் வேலைக்கெல்லாம் போகல. இறைவனா பார்த்து கொடுக்கணும்ல. ஆமா ஆமா ஆமா. ஆனா முயற்சி செய்றீங்க. சரி சரி சரி. செஞ்சாலும் இறைவனா பார்த்து கொடுத்தா தான் உண்டு. கண்டிப்பா. இல்லைன்னா இல்ல. சில நாள் கழித்தவுடன் அந்த ஆதிசிவனை சஞ்சம் மட்டும் வணங்கி வந்தோம். அதன் பிறகு எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தா அவனுக்கும் வெள்ளச்சாமிங்கிற பேர் நாம அதை சுற்றி அவனை சீர சிறப்பாக வளர்ந்து வருகிறோம். அப்புறம் வாழ்ந்து வந்துட்டாலும் என்னுடைய குலத்தொழில் என்ன? நீங்க எல்லாம் காலையில எந்திரிச்சு எங்க போவீங்க? காலையில எந்திரிச்சு டீ கடைக்கு போவோம். டீ சாப்பிடுறது அவங்க புறம்புக்கு போவோம். டீ கடைக்கு. ஆமா. உங்களோட நான் சேரலாமா? தாங்க நான் டீ கடைக்கு போக மாட்டேன். எங்க போவீங்க? கருவக்காட்டுக்குள்ள போவேன். கருவக்காட்டுக்குள்ள எதுக்குங்க? ஏங்க அங்க போய் என்ன செய்வீங்க? கருவக்காட்டுக்குள்ள எதுக்கு போவேன்? கண்ணு குடிக்கிறது. சரி. ஓஹோ கண் குடிக்க. காலையில வெறும் விதத்துல கண்ணு குடிக்கும். சரி கல்லு குடிப்பேன். கல்லு குடிச்சிட்டு எங்க போவீங்க? மஞ்சு வரட்டு எங்க நடக்குதோ ஓஹோ காலமாடு பிடிக்கிறதுக்கு போயிருவேன். காலமாடு அதுக்குள்ள பரிசுகள் வாங்கி வரணும். காலமாடு பிடிக்க. அதானே. சரி மாடு முடிவில் சிறந்த வீரன். ஆட்டத்துல சிறந்த வீரன். கும்மியடியிலும் சிறந்த வீரனாக பெயர் வந்துட்டாலும் இந்த சேதுபதியாகப்பட்டவன் சரி எப்பேற்பட்ட ஆட்டக்காரன் என்பதை ஆடி காட்டினா தானே தெரியும். ஆமா சொன்னா தெரியாது. ஆடி காட்டினா தெரியும். என் மகனுக்கும் வெள்ளச்சாமிக்கு இன்று 5வது பிறந்த நாள். சரி எங்க வீட்டுல ஆட கூடமா நடந்துகிட்டு இருக்கு. அண்ணனுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும்ல. கையில காசு இல்ல. சரி என்ன செய்யணும்? என்ன செய்ய போறீங்க? நீங்க ஆடக்கூடிய காசுல ஆடுற ஆட்டத்துல வரக்கூடிய காசை வச்சுதான். ஓஹோ ஆமா அதல்ல ஒயிலாட்டம் தேவராட்டம் என்று சொல்லக்கூடிய ஆட்டம். என்னோட ஆட்டத்துல மயங்கி காசு கொடுப்பாங்க. அந்த காசுல இருந்து ஏதாவது வாங்கிட்டு போனேன் வீட்டுக்கு. சரி சரி. என்னோட மகனுக்கு 5வது பிறந்தநாள ஆளா குலமா கொண்டாடணும். சரி எப்படி?
என்னுடைய ஆட்டம் பார்க்க எங்க இருந்து வருவார்கள்? எங்க இருந்து வருவாங்க? எப்படி எல்லாம் வருவாங்க? ஆஹா, ஆ. சேதுபதி சேதுபதி ஆட்டம் பார்க்க ஆட்டம் பார்க்க, ஆட்டம் பார்க்க, ஆட்டம் பார்க்க. ஆட்டம் முடிஞ்சிருச்சு. சரி. ஆட்டம் முடிஞ்சது எங்க போவே? ஆ. கல்லு குடிக்க போகணும். கல் குடிக்க போகணும். ஆ. எத்தனை ரவுண்டா? அதுக்கெல்லாம் கணக்கு இல்ல. கணக்கு இல்லாதது. இருந்தாலும் சாரி, நானும் கல்லு குடிக்கணும்னா எந்த கல்லு எப்படி போதை ஏறும் உங்களுக்கு எதுவும் தெரியுமா? தெரியாத எங்களுக்கு. ஆமா. ஆனா நான் சொல்றேன் கேட்டு. சரிங்க. எதனே கல் கொடுத்தா 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 சரி. கல்லு குடிச்சாலும் எனக்கு போதை ஏறாது. போதை ஏறணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்ய போறீங்க? கஞ்சப்படி கஞ்சப்படி போதை ஐயிலே மாடு பிடிக்க போகணும். நான் எங்க போனாலும் என் முத்துராசி என் கூடவே வருவேன். முத்துராஸ். ஆமா. சரி. ரொம்ப வருஷம் ஆச்சு. என்ன ஆச்சா? இல்ல இல்ல. முத்துராசை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. சரி. 4-5 வருஷம் இருக்கும். சரி. ஆமா. 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்துருக்குறோம். சரி. சரி. இருந்தாலும் இப்படி நண்பன் முத்துராசை பார்க்கணும். நண்பா முத்து. ஆஹா. கூடவே வருவேன். இன்னைக்கு எங்கிட்டு கிடக்குறான்னு தெரியல. தெரியல. எவ்வளவு போத அங்க என்ன அதாவது நாங்க 2 பேரும் எங்க சென்றாலும் மாடு பிடிக்க போனாலும் ஒன்னாத்தான் போவோம். சரி. எந்த வேலைக்கு போனாலும் ஒன்னாத்தான் போவோம். வீட்டுக்கு போகல மட்டும் அவன் தனித்தனியா போயிடும். அவன் குடும்பத்தை அவன் பார்க்கணும்ல. ஆமா ஆமா, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கணும். வீட்டு வேலையை முடிச்சுட்டு அப்புறம் சேர்ற இடத்துல சேர்ந்துக்கணும். ஒரு இடத்துல கூடிக்கணும். என் நண்பன் முத்துராசி எதிர்பார்க்கணும். முத்து
நண்பர்கள். சரி. நான் இல்ல அப்படின்னா சேதுபதி இல்ல. இல்ல. சேதுபதி இல்லைன்னா நான் இல்ல. மாடு பிடிக்க போனா உன்னத்தம் போவோம். சரி. கல்லு கடிக்க போனா உன்னத்தம் போவோம். கஞ்சா குடிக்க போனா உன்னத்தம் போவோம். சரிங்க. சாப்பிட போனா உன்னத்தம் போவோம். நான் ஒரு வீட்டு கூட தனித்தனியா போயிடுவோம். ஏங்க ஆட்சி மட்டும் ஒண்ணா போக மாட்டீங்களா? அது நீங்களாம் கூட்டு சேர்ந்து போறானுங்களோ? ஓஹோ இல்லைங்க, நீங்க தான் சொல்றீங்க அங்க போனா ஒண்ணா போவோம், சாப்பிட எல்லா ஒண்ணா விஷயத்திலும் ஒண்ணா போக முடியாதுல்ல. எந்த விஷயத்துக்கு சேர்ந்து போல எந்த தனியா போல ஒரு கணக்கு இருக்கு. சரி. அதனால நண்பர்கள் நான் இல்லப்பா. சரி. நான் பாடுவரேன் பள்ளியாண்டு திண்டுவாக்குறேன் சுப்பிரமணியன் சொன்னாரு. உழைக்கிறவன் வெள்ளச்சாமி, நான் திங்கிறவன் அத பிடிக்க நிக்கிறவன் நீங்க. ஆமா. அதனால சரி வெள்ளச்சாமி என்ற கூப்பிட்டு அப்படி இன்னைக்கு வெள்ளச்சாமி மகனுக்கு 5வது பிறந்த நாள் விழா. பிறந்த நாள் விழா. சரி. சேதுபதிக்கு மகனுக்கு. சரி. சரியா சரியா சேதுபதி நான் சொல்ல நீ சரிங்கிற. வெள்ளச்சாமி சேதுபதியா? சேதுபதி மகன் வெள்ளச்சாமி. நீங்க சரி சரிங்கிறீங்க. இல்ல நீ என்ன கவனத்தை நிக்க வேணா தெரிஞ்சுக்கணும்ல. அப்பல எல்லாரும் சரியா இருப்பாங்க. அப்படியே ஆமா சரி சரிங்கிறீங்க. ஆட்சி சொன்னமா இல்லையா? இல்லைங்க நீ மாத்தி சொல்றப்ப நீங்க தடுக்கணுமா இல்லையா? தடுக்கல. சேதுபதி மகன் வெள்ளச்சாமி சொல்லணுமா இல்லையா? அதனால சேதுபதி மகன் வெள்ளச்சாமிக்கு 5வது பிறந்த நாள் விழா. வெள்ளச்சாமி கூப்பிட்டா அப்படி என்ன வீட்டை விட்டு கிளம்புனே. சரி. கருப்பு போன கடா போன குறுக்கால போச்சு. சூப்பர் சோனம்ல. எது நடந்தாலும் பரவாயில்ல. நண்பர் கூப்பிட்டாக்க போயிட்டான அவங்க. ஏங்க நீங்க எதுக்கு வந்தீங்க இப்ப? வெள்ளச்சாமி கூப்பிட்டுருக்கா அப்படி. அதே மாதிரி அது போயிருக்கும்ல அங்க இருக்கு. அப்படியா? சரி சரி சரி. அப்ப 2வது வீதிக்கு வந்தேன். சரி. ஒரு வெள்ளை சேலை கட்டிட்டு வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு தலையை பிரிச்சு போட்டுக்கிட்டு ஒரு பெரிய மனுஷன் அருமையான செய்யலாம். அதுக்கு என்ன கொடுமையும் என்ன தெரியும். சரி அதுக்கு நடக்கட்டும். சரி. எது இருந்தாலும் பரவாயில்ல. போக வேண்டிய விஷயத்தை போய்தான் ஆகணும். ஆமா. ரோடு இருந்தா நல்லது. ஆமா ஆமா. சனத்தை பார்க்கப்படாது. சரி. செய்ய வேண்டிய வேலையை சரியா செஞ்சு ஆகணும். சரி. அப்படின்ட்டு 3வது சந்துக்கு வந்தேன். மூத்திர சந்து. மூத்திர சந்துக்கு தாண்டிதான் போகணும். அந்த சந்துக்கு வந்தேன். சரி. ஒத்த கட்டு விறகு கட்டு கட்டி ஒரு பொம்பளை ஏத்து வந்துச்சு. சரி. விறகு கட்டு கட்டி வந்துச்சு. சரி ஆ. பரவாயில்ல. சரி. பார்க்க கூடாது. நடக்கட்டும். நண்பர் கூப்பிட்டுருக்கா. நண்பரை பார்த்தா நண்பா சேதுபதி சேதுபதி நீ தானே நான் இல்லையா? போதும் இதுக்கு மேல அழைச்சு அதுக்கு மேல போதான். 5 மைக் கொடுத்துருக்கா. போ சாமி சாமி. முத்து நண்பா எங்க போன 2 நாள் ஆளா காணும்? ஒயிலாடத்துக்கு அட்வான்ஸ் வாங்க போனேன். எந்த ஊருக்கு? உலகம்பட்டியில கொடுத்துருந்தாங்க. சரி. ஒயிலாடத்துக்கு நேற்று உலகம்பட்டி. உலகம்பட்டி. சரி. போயிருந்தேன். வாங்கிட்டு வந்தியா? அட்வான்ஸ் வாங்கிட்டேன். எவ்வளவு செலவு பண்ண? அடுத்த மாசத்துக்கு. சரி எவ்வளவு வாங்கணும்? சரி. அடுத்த மாசத்துக்கு வாங்கியிருக்கேன். வாங்கியிருக்கீங்களா? இன்னைக்கு தை மாசம் 3ஆம் தேதி. சரி. உரங்காம்பட்டி. தை மாசம் 3ஆம் தேதி வெள்ளச்சாமிக்கு பிறந்த நாள் விழா. வீட்டுல கோலாகலம் நடந்துட்டு இருக்குது. பந்தல் போட்டாச்சு, மைசெட்டு கட்டியாச்சு, அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. மைசெட்டு தான் சங்கீதா அவர் காசுக்கு ஆசைப்பட கிடையாது. நண்பர் அவரு. சரி கேள்விப்பட்டு வந்து மைசெட்டு கட்டிட்டாரு. அதேங்கப்பா சீரியல் இது மாதிரி பயங்கரமா சீரியல் எல்லாம் போட்டு வாசியெல்லாம் வச்சு கோலாகலாம் கட்டி டியூப் எல்லாம் போட்டு பயங்கரமா கட்டி விட்டுருக்காரு. எந்த ஊரு? இந்த ஊரு. எந்த ஊரு? உள்ளூர் தானே? ஆமா இந்த ஊரு தான். சங்கீதா மைசெட். கச்சேரி ஆமா கச்சேரிக்கும் போவாரு. தேவராட்டம், ஒயிலாட்டம், கோலாட்டம், கும்மி ஆட்டம் எல்லா ஆட்டத்துக்கும் போவாரு. சரி. அட்வான்ஸ் கொடுத்தா போதும். அவர் போவாரா? அவர் ஆள் அனுப்பிச்சு விட்டுருவாரு. அதனால நம்ம வீட்டுல வெள்ளச்சாமி பிறந்தநாள் விழாவுக்கு ஒரு தான் கட்டிருக்காரு மைசெட். வீட்டு வெளியே தான் வந்தேன். சரி. பந்தல் போட்டுருந்தாங்க, வாழைமரம் கட்டிருந்தாங்க, மைசெட்டு பாடிட்டு இருந்துச்சு. சரி. கெட்டா வெட்டி வந்து நடந்துட்டு இருந்துச்சு. நான் சாப்பிடாம வந்துட்டேன். நீ கூப்பிட்டு ஓடியான்ட்டேன். நீ ஆமா சாப்பிடாம வந்த? ஆமா ஐயா. ஆமா கடா கிடையாது. இல்ல சாப்பிடல. நீ பார்த்த? நடந்தது உண்மையே. நான் சாப்பிடல. சரி. நீ கூப்பிட்டேன்னு ஓடியான். அது நேத்து சாப்பிட்டேன், இன்னைக்கு சாப்பிடுறேன். சரி. இன்னைக்கு என்ன கிழமை?
தை மாசம் 3ஆம் தேதி தை மாசம் 3ஆம் நாள் எங்க போகணும்? உரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டுக்கு போகணும். ஆமா. என் மகன் 5வது பிறந்த நாள் ஆடகுளமா கொண்டாடணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. கையில காசு இல்ல. இல்ல தெரியுமே. ஒரிஜினல் மாதிரி வச்சிருக்க. பாடலை பாராட்டி சரி என்னெல்லாம் கொடுத்தாரு ஒரு அண்ணன். கொடுத்தாங்க. அவர் பேரு 10 ரூபா போக மீதியை கொடுத்துட்டு 190 ரூபா. சரி அண்ணே உரங்காம்பட்டி போகணும். ஜல்லிக்கட்டு தொழு திறக்க போறாங்க. சரி மதுரை மாவட்டம் உரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டு தொழு திறக்க போறாங்க. மாடு வரப்போகுது. பெண்கள் பூரா மரத்துல இருக்கீங்க, ஆண்கள் பூரா மித்தல இருக்கீங்க. என்ன மாடு வருது? ஜல்லிக்கட்டு காலை தொழு திறக்க போறாங்களே, மாடுபடி வீரர்கள் மட்டும் களத்துல இருங்க. சரி மத்தவங்க பூரா பேரிக்காடுக்கு வெளியே அவுட்ரு வெளியே இல்லைங்க. மாடு வரப்போகுது. அதனாலே முதலாவது மாடாக நமது உரங்காம்பட்டி கோவில் காலம் வருது. அதனால அருமையான மாடியா இந்த மாட்டை பிடிச்சு பாரு, அழகா மாடு வெற்றி பெற்றது. இரண்டாவது முறையாக கோவிஞ்சம்பட்டி இளைஞர்கள், வெளிநாட்டு வாழ் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள், மகளிர்கள் வளர்த்த காளை. இந்த காளையை பிடிச்சா 5 பவுன் தங்க சங்கிலியா. சரிங்க. மாட்டை பிடிச்சு பாருங்க. மாடு அருமையான மாடு, மாடு வெற்றி பெற்றது. மாட்டுக்கார பரிசை கொடு. மாடு பேசுங்க. மூன்றாவது முறையாக நம்ம அருப்புக்கோட்டை சேர்ந்த திருப்பணத்தை சேர்ந்து மலச்சாமியோட மாடு வருது. மலச்சாமி இந்த மாட்டை பிடிச்சா நமது பட்டை முருகேசன் வழங்குவது 2001. 2001 சேர்த்துக்க 5001 உங்களுக்கு. உங்க சார்பாக இருந்தாங்க. இந்த மாட்டை பிடிச்சா நமது மிருதகார் வழங்குவது 2001. சரி அவ்வளவு முடிஞ்சதான் கொடுக்க முடியும். மைசூர் சார்பாக நமது சங்கீதா ஆடியோஸ் உரிமையாளர் சார்பாக 12 பாக்ஸ். சரி 8 குழா. சரி 10 மைக்கு, ஒரு அம்மன் தட்டி, ஓஹோ, ஒரு டாடா ஏசி, சரி ஒரு ஆபரேட்டர் பெரி. ஓஹோ, ஆபரேட்டர் சேர்த்து. நாளைக்கு நம்ம நாளத்துக்கு சாமான இங்க ஏற்றிருப்பேன். சரி சில இடத்துல சாமான நிறைய போட்டிருக்காங்க. சரியான முறையில் ஆமா ஆமா ஆபரேட் பண்ண தெரிய மாட்டேங்குது. சில இடத்துல குறைவான ஜாமான் போட்டிருப்பாங்க. ஆனா நம்ம பாடல்களை சௌகரியமா எல்லாம் வச்சிருவாங்க. ஏன்னா எந்த குறையும் நம்ம சொல்லாத அளவுக்கு அண்ணன் வந்து அருமையா பண்ணிட்டு இருக்காரு. அதனால நாளைக்கு நாளத்துக்கு ஆட்டோவில் ஜாமான் ஏற்றிட்டு போயிட வேண்டியது. சரி நாளைக்கு திரும்ப மாலை பக்கல நாளை மாடு வந்துருச்சு. மாட்டை நீ பிடிக்கணும் அப்படிங்கிறியா? மாடு குடி அண்ணா மாடு வெற்றி பெற்றதையா? மாட்டுக்கார பேச முடியாது. மாடு மாட்டை பிடிக்க போனேன். மாடு இனிமே முட்டை வருது. முட்டை வருது. முட்டை 2 ஆவாயில்லை. அந்த முட்டை இல்லையா? யோ பாய வருதுயா. பாய வருதா? நீ என்ன மாடு நினைச்ச? நான் மாட்டை பிடிக்கலான்னு போனேன். மாட்டை பிடிக்கலான்னு போனேன். நண்டு. மாடு என்னையவே வெறிக்க பாக்குது. நண்டு. அது பாம்பு. வீட்டுல 4 மாடு வச்சிருக்கேன். பால் மாடு. காலை 4 மணிக்கு பால்காரர் வருவாரு. கேன் எடுத்துக்கிட்டு பால் கறக்க போவேன். இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு நண்பா. சரி நான் போனேன். மாடு எங்கேயும் முட்டை. சரி சரி நீ மாட்டுக்கள் பிறந்த நீ ஒரு மாடு பிடிக்கிறதுன்னு பிறகு மாடு பிடிக்க பிறந்த நீ ஒரு நீ போய் மாட்டை பிடிக்கிறேன். முன்னாடி ஏறு, பின்னாடி ஏறிக்க. அதுதான் பெரிய கெட்டிக்கார ஆளாச்சு. ஆமா மறுபடி வீரானடா.
இங்க. அட வாடா, போடா. போடா. வாடா. ஆடு எத்தனை முடியாதா மாத்தி மாத்தி வைக்கிறது. வெள்ள ஒரு முடியா புடிச்சு புடிச்சு விடுறாங்க. ஐயா உள்ள போனப்பா திரும்ப இருந்த காமெடியா இருக்கு ஏ போயிடுற. அத சொட்ட அவனை காப்பாத்துறான். நண்பா முத்துராசு வாடா. வாடா. முடியாது காப்பாத்துறா நண்பனை. வாடா முத்து, என்னால நிக்க முடியல. நாளை வைக்க விழா கமிட்டியாளர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. சொல்லுங்க. பாண்டித்தாண்டி நாடம் போட்டீங்கன்னா சேதுபதி பொருளுக்கு உள்ளியா ஏன் தண்டி ஆளு சிரிக்காதேனே. தண்டி ஆளை போட்டு துண்ட போட்டு துண்டே பத்த மாட்டேங்குது. அந்த அக்கா வேற பார்த்து பார்த்து சிரிக்காது. இல்ல போட்டி போடு வேணாம் சொல்ல. சரி போட்டி 2 ரேஷன் கார்டு. ஆமா ரேஷன் சேவை, ஒரு சேசிபி வண்டி, சரி 108 ஆம்புலன்ஸ். எதுக்கு அதெல்லாம் போட்டு பறிக்கிறதுக்கு போட்டு கட்டுறாரு. முடியல ஐயா, என்ன முடியும் ஐயா? நாளைக்கா 127 முட்டை வரேன் நாளைக்கு. என்னால முடியல தாய் போட்டு அமுக்குற இங்க புல்டோஸ் ரோடு ஓல வண்டி ஏறுற மாதிரி. அத்தா ஐயா தம்மா உட்காரு ஏறி போடுங்க ஏறி போடு. யாரு போல இல்ல முடியா முடியா என்னால முடியல முடியா நிக்க முடியல. ஐயோ நண்பா மனுஷன் வாழ்க்கை. நானும் நண்பனும் சரி மாடு பிடிக்க வந்தோம். மாடு முட்டி நண்பன் இறந்துட்டார். சரி இன்னே வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ கொண்டிருக்காரு. நம்ம தாலி கட்டினால நம்ம சொந்த பந்தத்துல வந்து மனைவி அமைந்துடுறோம். சரி கூட பிறந்தா ரத்த பிறந்தா அனந்தமே அமைந்துடுறோம். ஆமா இங்கோ பிறந்து இங்கோ வளர்ந்து சரி நண்பனுக்காக உயிரை கொடுக்குறோம் பத்தியா. அந்த நண்பன் சரி பார்க்க வச்சுக்கிட்டே நீ குடிக்கிற போயிட்டு போற நண்பனுக்காக. வானத்தை பார்த்தேன், பூமிய பார்த்தேன், மனுஷனையும் பார்க்கலையே. வானத்தை பார்த்தேன், பூமிய பார்த்தேன், மனுஷனையும் பார்க்கலையே.
நீட்டிய அன்புள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நண்பன் நினைவாக ஒரு சிறிய பாடலை பாடிவிட்டு விடைபெறுகின்றேன். மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மரியாதை. திரைப்பட உலகிலே வெள்ளச்சக்கரம் கூடிய நேரம் யாருமே தூங்காதீங்க, தூங்குறப்ப எழுப்பிடுங்க. அதனால திரைப்பட உலகிலே மக்கள் மனதை நீங்க இடம் பிடித்து தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவருமாகிய நாடகங்களை ஊக்குவிக்கும் அன்பு ஐயா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா ஒரு பாடலை பாடிவிட்டு விடைபெற இருக்கின்றேன். நண்பன் நினைவாக. ஹலோ ஹலோ. அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே செல்வதி, பனி தூளிய போல குணம் படைத்த தென்னவனே, நெஞ்சலிலே ஒரு நூலெடுத்து